எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஆட்டினுடைய மூளையை சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆட்டோடைய மூளை தான் எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ இந்த ஓரமாக இப்படி தள்ளிட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். ஆட்டு மூளை பொரியல் ரெடி ஆகிடுது. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஆட்டு மூளை பொரியல் ரெடி ஆகிடுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.